ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 200லேருந்து 180 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ், அதாவது சாய்ஸ் லிஸ்ட். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, சார் என்னுடைய 140 தான் எனக்கு கட் ஆஃப் இருக்குது, எனக்கு காலேஜ் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. சில பேர் சார் நான் எஸ்சிஏ கம்யூனிட்டி, நான் எம்பிசி கம்யூனிட்டி, எனக்கு காலேஜ் சொல்லுங்கள் சார், எங்களுக்கான லிஸ்ட்டை கொடுங்க சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கால் பண்ணி நிறையா கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் 2025க்கான சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுடைய சப்போர்ட்டும் என்னுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவையில்லை. உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை பற்றின பயம் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி எம்பிசி கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப் தேவை, 180 வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான காலேஜஸ் எதிர்பார்க்கலாம், ஸோ அதுக்கு என்ன ரேங்க் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதே போல் பிசி கேட்டகரிக்கும் ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுபோக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் டைமில் நான் உங்களுக்கு உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா அப்டேட்ஸு உங்களுடைய ரவுண்டு வரும்பொழுது உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து என்ன காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, 200 கட் ஆஃப்லேருந்து 180 கட் ஆஃப் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் எம்பிசி கம்யூனிட்டிக்காக காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜஸ் என்ன, அதுக்கு என்ன கட் ஆஃப் தேவை, அது என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னம்னா வழக்கம் போல் நம்மளுடைய சிஏஜி கேம்பஸ் தான் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மெயின் கேம்பஸ். சரிங்களா? ஸோ அந்த சிஏஜி கேம்பஸினுடைய க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கு 199.5. ஓகேங்களா? அதனுடைய க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 138. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்ஐடி டிஎன்இஏ கோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4. எம்ஐடியினுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 197.5. அதனுடைய ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1039. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். எங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் இன்னொரு டிப்ஸு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது, ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? 2006 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோடு. கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 196.5 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1549. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1315 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், அதாவது எஸ்எஸ்என் காலேஜ். ஓகேங்களா? நம்ம சென்னை காலவாக்கத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 196.5. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1704. ஓகேங்களா? இந்த ரேங்கில் தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது நமக்கு கோயம்புத்தூரில் சிவில் ஏரோட்ரமில் லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 196.5, 2270. ஓகேங்களா? இதில் உள்ள ஒரு வித்தியாசத்தை கவனிங்க. சரிங்களா? ரெண்டுக்குமே ஒரே கட் ஆஃப் தான், அதாவது ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் எஸ்எஸ்என்னுக்கும் கோயம்புத்தூர் சிஐடிக்குமே ரெண்டுக்குமே ஒன் கட் ஆஃப் டிஃப்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே சேம் கட் ஆஃபில் இல்லை. அடுத்ததாக வருது சேம் கட் ஆஃப் இருக்குது பாருங்கள்.
2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா, கோயம்புத்தூர் GCT. அதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 195. ரேங்க் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2593 சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எய்டட் காலேஜ் ஓகேங்களா. 195. அதனுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2805 ஓகேங்களா. இப்போ பார்த்துங்க, அந்த GCT கோயம்புத்தூர் GCT 2005 உடையதும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008 இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் ஓகேங்களா. பட் நம்ம கோயம்புத்தூர் GCTயில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய MBCனுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2593 சரிங்களா. ஸோ உங்களுக்கு 195 கட் ஆஃப் இருந்தாலுமே நீங்கள் வந்து GCTயில் படிக்கணும் அப்படின்னோம்னா அந்த ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தான் கிடைக்கும். மற்றபடி என்னுடைய ரேங்க் வந்து 195 தான் அப்படின்ட்டு உங்களுக்கு 2800க்கு மேலே ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து கட் ஆஃப் என்னவா வேணாலும் இருக்கலாம், ரேங்க் வந்து மேபி வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வராது சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2377 PSG இன்ஸ்டியூட் ஆஃப், அதாவது PSG ஹைடெக்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜினுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 193.5. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 4007 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இது வந்து நம்ம சேலம் கருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு GCE ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜ். இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 191.5. ரேங்க் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 5980 அப்படிங்கிறது ரேங்க் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 191. ரேங்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6608 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 8676 ஓகேங்களா. அடுத்தது 5901 அதாவது வந்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய கேம்பஸ்ஸு, ஒரு அட்டானமஸ்ஸு. 189 189 கட் ஆஃபும் 10,025 ரேங்க்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் குன்றத்தூரில். இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 188.5 10,473 அப்படிங்கிறது அதனுடைய ரேங்க்கு. 2718. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188 ஓகேங்களா. 188. ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10958 10,958 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருநெல்வேலி ஓகேங்களா. 186 14,216 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 186 14,732 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் REC. இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185.5 15,252 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்காக இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1450 லயோலா ஐகேம் ஓகேங்களா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 184.5. க்ளோசிங் ரேங்க் பார்த்தோம்னா 16,954 சரிங்களா. அந்த ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் பாருங்கள் எவ்வளோ ரேங்க் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு சரிங்களா. நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கலாம், பட் ரேங்க் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரேங்க் தான் வரும். அந்த ரேங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கான சீட் அலாட் ஆகும் சரிங்களா. இதை நீங்கள் வந்து மறந்துட வேணாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க, நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். 184 17,347 ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் KCEன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான் சரிங்களா. 184 அதனுடைய க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,528 ஓகேங்களா. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கட் ஆஃபும் 184 ஓகேங்களா. 17,543.
தொடர்ந்து இந்த 3 காலேஜஸும் ஒரே கட் ஆஃப் இருக்காங்க. அதனுடைய ரேங்க் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரேங்கை பார்க்கும்பொழுது தெரியும். சரிங்களா? 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியோனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது 183.5. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 18,717. அடுத்ததாக பார்த்தோம்னா 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்னே சொல்லலாம். 183 19,320. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். சரிங்களா? இதுவும் 183 19,363 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2702 பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து நம்ம ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இங்கே வந்து கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 182.5. ரேங்க் பார்த்தீங்கன்னா 20,384. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181. க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,532. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நம்ம கோயம்புத்தூர் வடசுத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 181. ரேங்க் பார்த்தீங்கன்னா 22,755 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா? அடுத்தது 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 180. ரேங்க் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 24,762. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா தந்தை பெரியார் 1516 கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 179. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 25,863. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிலோ 180 வந்துடும். ஓகேங்களா? நமக்கு 180 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் வர்றீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கான காலேஜஸ். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கான காலேஜஸ் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? இதில் நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு விஷயம். சில பேர் வந்து இதில் இல்லாத காலேஜஸ் எல்லாம் சொல்லுவீங்க. சார் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா சார், நீங்கள் அந்த காலேஜை போடலை இந்த காலேஜை போடலை அப்படின்ட்டு நான் ஏதோ காலேஜை மறந்துட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு கேட்பீங்க. அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் சார் எனக்கு அது இதில் இல்லாத இந்த லிஸ்ட்டில் இல்லாத காலேஜஸ் எல்லாம் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா இந்த லிஸ்ட்டில் இல்லாத காலேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய காலேஜஸ். சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கான சீட்டுக்கு ஒரு போட்டிகள் நடக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் தான் இது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கான காலேஜஸ். சரிங்களா? இந்த இப்போ நம்ம எத்தனை காலேஜஸ் சொன்னோம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 28 காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 28மே 180 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜஸ் இதுதான். சரிங்களா? ஸோ வந்து இதில் ஒரு 1-2 காலேஜஸ் ஆட் ஆகலாம், 1-2 காலேஜஸ் வந்து குறையலாம். இந்த வருஷம் 2024 நம்ம வந்து 2024 பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரான காலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டாப்பில் வச்சுக்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை, இல்லை எனக்கு அந்த காலேஜ் பிடிக்காது அப்படிங்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கலாம். சரிங்களா? மற்றபடி இதில் இருக்கிற மாதிரியே வைக்கணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு விருப்பம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னாலே நம்மளுடைய விருப்ப தேர்வு தான். சரிங்களா? ஸோ அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த காலேஜஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. விருப்பம் இருக்கக்கூடிய காலேஜஸை இந்த ஆர்டர் பேஸ்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் உங்களுடைய ஃபேவரட் காலேஜஸாக இருந்தால் நீங்கள் அதை டாப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி நம்ம வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட் ஆஃபுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டு, அதாவது 180லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அல்லது தேர்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய கட் ஆஃப் வந்து 100 இருக்கட்டும் அல்லது வந்து 90 இருக்கட்டும் 80 இருக்கட்டும். சரிங்களா? எல்லோருக்குமே வந்து நம்ம இதே போல் வந்து தெளிவான ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 160 170 இந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுடைய 180+ எடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு.
உங்களுக்கான வீடியோஸை கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.